ஹலோ கைஸ், மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏதோ ஒரு செயலை செய்யறதுக்கு, அதுவும் முக்கியமா சரியான செயலை செய்யறதுக்கான வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உந்துதல் தான் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் முக்காவாசி நேரம் வெளியிலேருந்து தான் வரும். நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்யறோம், அதுல இருந்து ஒரு நல்ல பணம் கிடைக்குதுன்னா அந்த பணம் தான் நமக்கான மோட்டிவேஷன். நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருப்போம், இந்த வேலையை செஞ்சாதான் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த கஷ்டம் தான் நமக்கான மோட்டிவேஷன். இப்படி வெளியில் நடக்கிற நல்லது கெட்டது மூலமா நம்ம கிடைக்கிற உந்துதல் தான் மோட்டிவேஷன். ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப மாறுபட்ட விஷயம். நம்ம ஏற்கனவே நல்லா இருப்போம், ஆனா இன்னும் முன்னேறணுங்கிறதுக்காக வெளியில இருந்து எந்த ஒரு உந்துதலும் இல்லாம நம்மள நாமளே ஊக்குவிச்சுக்கிறது தான் செல்ஃப் மோட்டிவேஷன். தெளிவா சொல்லணும்னா, நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அந்த வேலையும் நமக்கான போதுமான பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து அதுக்கான பாதையில போக ஆரம்பிச்சோம்னா அதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்ன? நம்மளால ஏன் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்க முடியல? எப்படி நம்ம எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறது? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். டாக்டர் ஏஞ்சலா டக்வர்த் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு மாற்றத்தை அடையணும்னு நினைக்கிறப்போ இல்ல ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மோட்டிவேஷன் வருமா. ஆனா அப்படி வர மோட்டிவேஷன் ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான் இருக்கு, ரொம்ப சீக்கிரமாவே மறைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும்னு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி போன 10 நாள்ல அதை அவங்க குவிட் பண்றதையும் நம்ம பார்த்திருப்போம். இப்படி எதனால அந்த மோட்டிவேஷன் உடனே மறைஞ்சு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுல இருந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கறதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா அந்த ரிசல்ட் அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படணும் அப்படிங்கறத கவனிக்காம போயிடுறோம். அப்படி அந்த விஷயத்தை செய்யும் போது அந்த ரிசல்ட்ங்கிறது உடனே கிடைக்கிறது இல்ல. அதே நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத நிறைய கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சோ ரிசல்ட்டை மட்டுமே எதிர்பார்த்து கஷ்டத்தை பத்தி யோசிக்காம போன நமக்கு வெறும் கஷ்டம் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். வேற எந்த ஒரு ரிசல்ட்டோ வேற எந்த ஒரு ஹாப்பினஸோ கிடைச்சிருக்காது. இதனால ரொம்ப கம்மியான நேரத்திலேயே மோட்டிவேஷன் நம்மளை விட்டு போயிடும், அதை குவிட் பண்ணிடுவோம். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மனிதர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய மோட்டிவேஷன் சுத்தமா இல்லாம போனதுக்கு அப்புறம் கூட அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செஞ்சு முடிக்கிற வரை அதை தொடர்ந்து செஞ்சாங்க. இப்படி செய்யக்கூடிய பண்பு தான் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால தான் செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு பெருசா ரிசல்ட் கிடைக்காது, வெறும் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதுக்காக நம்மள நாமளே ஊக்குவிச்சுக்கிறது தான் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட செல்ஃப் மோட்டிவேஷனை நம்ம எப்படி அடையிறது? இதுக்கான சில டிப்ஸை பார்த்துடலாமா? டிப் நம்பர் 1, மோட்டிவேஷன்லயே 2 டைப் இருக்கு. ஒன்னு வெளியிலிருந்து நமக்கு வருது, எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்னொன்னு நமக்குள்ள இருந்தே வருது, இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை செய்யறது மூலமா நமக்கு பணம் கிடைக்குது, நிறைய பாராட்டு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் வெளியில இருந்து வர மோட்டிவேஷன். அதே வேலையை நம்ம நேசிக்கிறோம், நம்ம என்ஜாய் பண்ணி பண்றோம் அப்படின்னா அது நமக்குள்ள இருந்து வர மோட்டிவேஷன். சோ இப்படி வெளியில இருந்து வர மோட்டிவேஷன், நமக்குள்ள இருந்து வர மோட்டிவேஷன், இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இந்த 2 மோட்டிவேஷனுமே நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்காது. சில சமயம் நம்ம செய்யற வேலை போர் அடிக்கலாம், சில சமயம் நம்ம செய்யற வேலைக்கு பாராட்டு கிடைக்காம போகலாம். இப்படிப்பட்ட காலத்துல உங்களுக்குள்ள இருந்து மோட்டிவேஷன் வராம வெளியில இருந்து மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா குவிட் பண்ணிட மாட்டோம், தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். சோ முதல்ல இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அடுத்ததா நம்மளோட கோலை பத்தின நம்மளோட தெளிவான பார்வை. நம்ம கோல் அப்படிங்கிறது எப்பவுமே கிளியரா இருக்கணும். நிறைய பேர் குவிட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க கோலை பத்தின ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவான பார்வை அவங்களுக்கு இல்லாம போறதுனால தான். சோ அவங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லாம போகுது. சோ ஒரு கோலை நீங்க செட் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணணும், எதை அடைஞ்சா என்னோட கோலை நான் அடைஞ்சிட்டதா அர்த்தம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்க கோல் பெரிய கோலா இருக்கக்கூடாது, சின்ன சின்ன கோலா இருக்கணும். எல்லாருமே பெரிய கோலை தானே வைக்க சொல்லுவாங்க, நீங்க என்ன சின்ன சின்ன கோலா வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். பெரிய கோல் கண்டிப்பா இருக்கணும், ஆனா ரொம்ப பெரிய கோலா மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அதை நோக்கி போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அந்த பெரிய கோலை சின்ன சின்ன கோலா பிரிச்சு வைக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம முன்னாடி ஒரு சின்ன கோல் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி போறதுக்கான மோட்டிவேஷனுங்கிறது சீக்கிரமா நம்ம கிடைக்கும். அந்த கோலை கடந்து அடுத்த கோலுக்கு போகும்போது நம்மள அறியாமலே பெரிய கோலை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். அதை விட முக்கியமா எப்பெல்லாம் நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கலையோ அப்பெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம சின்ன சின்ன கோலை அச்சீவ் பண்ணிருப்போம்ல, அந்த ஒரு விஷயமே நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். அதே மாதிரி 3வது, நீங்க செய்யற விஷயங்களுக்கு பெருசா ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது, கம்மியான ரிசல்ட்டை தான் எதிர்பார்க்கணும். முக்கியமா ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய ரிசல்ட் எதுவுமே கிடைக்க போறது இல்ல. முக்காவாசி நேரம் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால ரிசல்ட்
பத்தின எக்ஸ்பெக்டேஷனை ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க கம்மியாக தான் வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை பத்தி. நம்மளை சுத்தி எப்பவுமே நம்மளை சப்போர்ட் பண்ற மாதிரியான பாசிட்டிவான மனிதர்களை தான் வச்சுக்கணும். நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, பில் கேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. ஸோ நம்ம தோத்து போகும்போது நமக்கிட்ட இருந்து மோட்டிவேஷன் கிடைக்காம இருக்கும்போது, வெளியில இருந்து மோட்டிவேஷன் கிடைக்காம இருக்கும்போது, நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்குன்னு ஏதோ ஒரு மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்கணும். பொதுவாக அப்படிப்பட்ட மனிதர்கள் நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை நீங்க எப்பவுமே பார்த்துக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பவுமே அவங்க கூட வச்சுக்கணும். நல்ல நண்பர்களா மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படிப்பட்ட நண்பர்களையும் நம்மளை சுத்தி இருக்க மனிதர்களையும் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அதாவது எல்லார்கிட்டையுமே நம்ம உதவி கேட்கறதுக்கு தயங்கவே கூடாது. பொதுவா நம்ம எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டா அது தப்பான விஷயம் நினைக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது ஒரு புனிதமான விஷயம். ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட சின்ன வயசுலயே HP கம்ப்யூட்டர் கிட்ட உதவி கேட்டாரு. அப்படி அவர் உதவி கேட்டனால தான் இன்னைக்கு ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனமே உருவாயிருக்கு. ஸோ அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதும் அவங்க உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க உதவி பண்றதும் முக்கியமானது. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட நீங்க உதவி கேட்கும்போது சில நேரங்கள்ல அவங்களால பண்ண முடியாம போகலாம். அந்த நேரத்துல அவங்க மேல எந்த ஒரு பழி உணர்வும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை நிச்சயமா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்படி உதவி பண்றவங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். ஏன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம ஆழமான நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது அடுத்த தடவை அவங்க உதவி செய்ய தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்பெல்லாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துறோமோ அப்பெல்லாம் நம்ம மூளை நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சில விஷயங்கள் நடக்கிறதா நம்பும். அப்படி அது நம்ப ஆரம்பிச்சிட்டாலே அது மிகப்பெரிய மோட்டிவேஷனை நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் கடைசியா கடின உழைப்பு. கடினமா உழைக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உழைக்கணும். ஆனா எப்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு மட்டுமே இருந்துடக்கூடாது. நம்ம ஓய்வெடுக்கவும் கத்துக்கணும். வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா ஒரு விஷயத்துல குவிட் பண்றவங்க எல்லாருமே அவங்க குவிட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருந்துமே அவங்க ஏன் குவிட் பண்றாங்க அப்படின்னா, அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சனாலேயே சீக்கிரமா டயர்ட் ஆயிருப்பாங்க. அப்படி டயர்டானால ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்களுக்கு தோன்றது இல்ல, போதும் அப்படின்னு அவங்களுக்கு தோணிடுது. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதுக்கான நேரத்தை நீங்க கொடுக்கணும். இந்த ஓய்வு அப்படிங்கிறது படுத்து தூங்குறது மட்டுமே கிடையாது. ஓய்வு அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதோ, நமக்கு பிடிச்ச படத்தை பார்க்கறதோ, நமக்கு பிடிச்சவங்க கூட நேரம் செலவழிக்கிறது, இது எல்லாமே ஓய்வுல தான் சேரும். ஸோ இப்படிப்பட்ட ஓய்வை நம்ம தொடர்ந்து அடிக்கடி எடுக்கணும். நம்ம மூளை எதனால ஈஸியா டயர்ட் ஆகும்னா, நம்ம நிறைய விஷயத்தை செய்யறதுனால அது டயர்ட் ஆகாது. ஒரே விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாதான் அது டயர்ட் ஆகும். ஸோ ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்யாம இப்படி சின்ன சின்ன ட்ரீட்டை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாலே மோட்டிவேஷனுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்காது. கஷ்டங்களும் கவலைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி நேரத்திலையும் உங்க கோலுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்க கோல் என்னங்கிறத தெளிவா பிளான் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பெரிய கோலை சின்ன சின்ன கோலா செட் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு கோலையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. உங்களை சுத்தி நல்ல மனிதர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க. அடிக்கடி ரெஸ்ட் எடுங்க. உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே அடையிறதுக்கு நீங்க தான் முக்கியம். இந்த விஷயங்களை பண்ணாலே போதும், செல்ஃப் மோட்டிவேஷன்ங்கிறது தானாவே வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். நிச்சயமாக உங்கள் கோலை சீக்கிரமாகவே அடைஞ்சிட முடியும். எப்போவுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.